அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஹாஃப் இயர்லி கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெபாசிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 lakhs. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9% சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/200 whole power 2n. இப்போ இங்கே P அப்படிங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட், R அப்படிங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நம்ம அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ A = P வேல்யூ என்னது 3 lakhs இல்லையா? ஸோ 3 lakhs × 1 + Rங்கிறது 9%. ஸோ 9/200 whole power 2 × N அப்படிங்கிறது 6 இல்லையா? ஸோ 6. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ A = 3 lakhs × 1 + 9/200 whole power 6 2s என்னது 12 இல்லையா? ஸோ அதனால் 12ன்னு போட்டிருக்கேன். இதை நம்ம கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ முதல்ல உங்களோட கேல்குலேட்டரில் 9/200 போடுங்க. ஸோ 9 டிவைடிங் சிம்பிள் 200 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 0.045 வருது இல்லையா? இது கூட +1 ஒன்னை வந்து ஆட் பண்ணுங்கள். 1 + 0.045 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 1.045 வருது இல்லையா? ஸோ இது கூட உங்கள் கேல்குலேட்டரில் பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் போட்டு 12 போடுங்க. 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 1.69 வருது இல்லையா? ஸோ இந்த வேல்யூ கூட 3 lakhs மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 lakhs × 1.69 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 5,08,764 rupees 42 paise வருது. இதுதான் வந்து A வேல்யூ. A வேல்யூ அப்படிங்கிறது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ரெண்டும் சேர்த்து தான் வந்து A வேல்யூ. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா இந்த A வேல்யூலேருந்து P வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்க A வேல்யூ என்னது? 5,08,764 rupees 42 paise minus 3 lakhs போட்டால் நமக்கு எவ்வளோ வருது? 2,08,764 rupees 42 paise வருது. இதுதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 3 lakhs rupeesக்கு 9% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 6 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு? 2,08,764 rupees 42 paise வரும். ஹாஃப் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, லோன் அமௌண்ட்டுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த கேல்குலேஷன் போடுறீங்க அப்படின்னா P வேல்யூ அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்டாக மாறும். இதுவே வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா P வேல்யூ அப்படிங்கிறது டெபாசிட் அமௌண்ட். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.